Hi, this is Santosh. So இன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் யூடியூப்பில் மியூசிக் ரிலேட்டடான வீடியோஸ் போடுறீங்க, அது ரிலேட்டடான கண்டென்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மியூசிக் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட ஓனர்ஸ்க்கு நீங்கள் எப்படி கிரெடிட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வந்து ஒரு சின்ன டியூட்டோரியல் போடுறோம். ஸோ இது வந்து சின்ன டியூட்டோரியல் தான், மேபி அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் கிரெடிட் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களோட சேனலுக்கு வந்து காப்பிரைட் ப்ராப்ளமும் வரும். ஸோ அதனால் ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஒரு இன்டரப்ஷன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். வாங்க அப்படி லேப்டாப்புக்குள்ளே போகலாம். ஒய்டி ஸ்டூடியோ வந்த உடனே நீங்கள் இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆடியோ லைப்ரரி அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா சிம்பிளி இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா மியூசிக்ஸ்லாம் வரும். இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட வீடியோவில் வந்து பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ஆனால் இதுலேயுமே சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்ரிபியூஷன் நாட் ரிக்வயர்ட் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீடியோவை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி கீழே அட்ரிபியூஷன் ரிக்வயர்ட் அப்படின்னா நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம், ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அட்ரிபியூஷன் நாட், இது வந்து இப்போது மிக்சிங்கில் தான் இருக்குது. சரிங்களா? எல்லாமே ரெண்டும் கலந்து இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அட்ரிபியூஷன் நாட் ரிக்வயர்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அது மட்டும் ஃபில்டர் ஆகிட்டு வந்துடும். ஸோ இப்போது இதில் காமிக்கிற மியூசிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. சரிங்களா? இதை வந்து சிம்பிளி நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நான் கேன்சல் பண்ணிவிட்டு அதே மாதிரி அட்ரிபியூஷன் ரிக்வயர்டு அப்படின்னா இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இதுக்கு வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து கிரெடிட் கொடுக்கணும். அதனால் பாருங்கள், இது வந்து கிரியேட்டிவ் காமன்ஸ் அட்ரிபியூஷன் அதுக்கு அண்டரில் போயிடுது. சரிங்களா? இந்த மியூசிக்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணிக்கணும். இதனால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. இந்த மாதிரி கிரெடிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க, யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து காப்பிரைட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதில் வந்து ப்ராப்பராக சொல்லிட்டாங்க கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். இப்போது இந்த வீடியோ இருக்குது இல்லையா, இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கிரியேட்டிவ் காமன்ஸ் அப்படி இருக்குது இல்லையா, இதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இன்கேஸ் இப்போ நீங்கள் இந்த மியூசிக்கை உங்களோட வீடியோவில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ஃபுல்லாக இங்கே வரைக்கும் காப்பி பண்ணணும். இதை ஃபுல்லாக இங்கே வந்து காப்பி பண்ணி உங்களோட வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டணும். ஸோ சிம்பிளி நீங்கள் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டீங்கன்னா காப்பி ஆகிடும். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது சரி, ஓகே. இப்போ இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சா? இன்னும் சில டைப்ஸ் ஆஃப் கிரெடிட்ஸ்லாம் இருக்குது. இதை நீங்கள் வந்து சினிமா சாங் யூஸ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது இந்த வீடியோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு கீழே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிரெடிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க அப்படின்னா, நிறைய மீம்ஸ் சேனல்ஸு, நிறைய காமெடி சேனல்ஸு, டான்ஸ் கவர் பண்ணுறவங்க, டான்ஸ் கிளாஸஸ்லாம் வச்சுருப்பாங்களே, அவங்கெல்லாம் கீழே வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்மலாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவங்க வந்து ப்ராப்பராக கிரெடிட் கொடுத்துட்டாங்க, ஸோ கிரெடிட் கொடுத்தவொடனே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூடியூப் வந்து மானிட்டைசேஷன் ஆகிடும் அப்படி நம்ம நினச்சிட்டு இருப்போம். அது வந்து முற்றிலும் தவறு. ஆக்சுவலி அது வந்து மானிட்டைசேஷன் ஆகிருக்காது. இது வந்து கண்டென்ட் ஐடி வந்து மேட்ச் ஆண்டுச்சு அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவங்களோட இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட கண்டென்ட் ஐடி இருக்கும், அதுவும் இதுவும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிடும். இப்போது நீங்கள் கூட இந்த மாதிரி ஒரு வீடியோவை இல்லை மியூசிக்கை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுன்னா கீழே வந்து காப்பிரைட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கும். சரிங்களா? ஸோ நிறையா டான்ஸ் கவர் பண்ணுறவங்க இல்லை கரோக்கி போட்டு நீங்கள் அவங்க பாட்டு பாடுறவங்க அவங்களுக்கு கீழெலாம் இந்த மாதிரி வந்திருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களோட வீடியோ மானிட்டைசேஷன்லாம் ஆகலை, அந்த ஆட்ஸ்லாம் வரும், ஆனால் அந்த ஆட்ஸோட ரெவன்யூ யாருக்கு போகும்னா அந்த ரெஸ்பெக்டட் ஓனர்ஸுக்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் டி சீரிஸாக இருக்கட்டும், இல்லை திங்க் மியூசிக், இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் எல்லாம் இருக்கிற பெரிய பெரிய மியூசிக் கம்பெனி, இவங்களுக்கு தான் அந்த வியூஸோட ஏர்னிங்ஸ் எல்லாம் போகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து மானிட்டைசேஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இது என்ன, இது ஏதோ ஒன்று பூம்ஸ் தமிழ் கரோக்கே ஸ்டேஷன் அப்படின்னு இருக்குது. இது வந்து ஒரு சேனல். ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ்டு டு அப்படின்னு சொல்லி டிப்ஸ் மியூசிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது என்ன இருக்கும், இவங்களோட கண்டென்ட் ஐடி இதோட மேட்ச் ஆகிருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதில் வந்து விளம்பரமும் வரும். இந்த மாதிரி விளம்பரம் வந்துச்சு அப்படின்னா இதோட காசு யாருக்கு போகும் அப்படின்னா இந்த கம்பெனிக்கு தான் போகும், இந்த சேனல்காரங்களுக்கு போகாது. புரியுதா? ஸோ இதுதான், இந்த விஷயம் தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ ப்ராப்பராக கிரெடிட் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இதுவும் நீங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன். சரிங்களா? ஸோ டாட்டா, பை, டேக் கேர்.